பாறையில் நிர்வாண கோலத்தில் உயிரிழந்து கிடந்த இளைஞர். தங்கையின் கணவர் உட்பட 4 பேர் சேர்ந்து இளைஞரை கொலை செய்த பயங்கரம். உறவினர்களே இளைஞரை அடித்து கொன்று பாறையில் போட்டது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? கொலையாளிகள் பிடிபட்டார்களா? தீரன் பாண்டியனுக்கு அவரோட உறவுக்கார தம்பி நைட் 8 மணிக்கு போன் பண்ணி இருக்கார். 4 முறை போன் பண்ணியும் எடுக்காத தீரன் பாண்டியன் 5வது முறை போனை அட்டன் பண்ணி என்னைய சுப்பிரமணியனும் அவரோட நண்பர்களும் கடத்தி வச்சிருக்காங்க, எப்படியாவது வந்து காப்பாத்துங்கன்னு அழுது இருக்கார். எந்த பகுதியில கடத்தி வச்சிருக்காங்க, யாரெல்லாம் கூட இருக்காங்கன்னு கேட்கறதுக்குள்ள தீரன் பாண்டியனோட போன் கட் ஆகிருச்சு. அதனால மறுபடியும் கூப்பிட்டிருக்காரு தீரன் பாண்டியனோட தம்பி. அப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அடுத்து தீரன் பாண்டியனோட உறவினர்கள் அன்னவாசல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணி தீரன் பாண்டியனை தேடுற வேளையில இறங்கியிருக்காங்க போலீசார். இதுக்கு மத்தியில இடையன்பாறை பக்கம் இயற்கை உபாதை கழிக்க போன கிராம மக்கள் ஒரு இளைஞர் நிர்வாண கோலத்துல சடலமா கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தீரன் பாண்டியன் கடத்தப்பட்டிருக்கிறதா புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள எல்லா ஸ்டேஷன்களுக்கும் முன்கூட்டியே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கதால தகவல் தெரிஞ்சு இடையன்பாறைக்கு வந்த அன்னவாசல் போலீசார் சடலத்தை போட்டோ எடுத்து தீரன் பாண்டியனோட தம்பிக்கு அனுப்பி இருக்காங்க. அப்பதான் இடையன்பாறையில சடலமா கிடந்தது தீரன் பாண்டியன் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுக்கு பிறகு தீரன் பாண்டியனோட ஊர்க்காரங்க கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பக்கத்துல மேட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தீரன் பாண்டியன். இவரோட தங்கச்சிய சக்திவேலுங்கிறவரு கல்யாணம் பண்ணி இருக்கார். வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த தீரன் பாண்டியன் சில மாசங்களுக்கு முன்னால சொந்த ஊருக்கு வந்திருக்கார். அதுக்கு பிறகு தன்னோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போன தீரன் பாண்டியன் சக்திவேலோட அண்ணன் பாலசுப்ரமணியனோட மனைவி கிட்ட சாதாரணமா பேசி இருக்கார். அவங்க கிட்ட செல்போன் நம்பரை வாங்கின தீரன் பாண்டியன் தினமும் பேசுறது, வீடியோ கால் பண்றது, தங்கச்சியை பார்க்க வர்றேன் அப்படிங்கிற பேர்ல பாலசுப்ரமணியனோட மனைவிய பாக்குறதுன்னு இருந்திருக்கார். அதை கவனிச்ச தீரன் பாண்டியனோட தங்கச்சி, நான் உனக்கு தங்கச்சினா பாலசுப்ரமணியனோட மனைவியும் உனக்கு தங்கச்சி தான், அதனால அவங்க கிட்ட பேசி பழகுற வேலை வேண்டாம்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கேட்காத தீரன் பாண்டியனும் பாலசுப்ரமணியனோட மனைவியும் நெருங்கி பழகி இருக்காங்க. அதனால அவங்களோட தகாத உறவு ஊருக்கே தெரிஞ்சிடுச்சு. அடுத்து ஊர்ல பஞ்சாயத்து கூட்டி நியாயம் கேட்டிருக்காரு பாலசுப்ரமணியன். அப்படியும் 2 பேரும் தகாத உறவை கைவிடுற மாதிரி தெரியல. அதுக்கு பிறகு மனைவியை டிவோர்ஸ் பண்ண முடிவெடுத்திருக்காரு பாலசுப்ரமணியன். அதனால பாலசுப்ரமணியனை பிரிஞ்ச அவங்க மனைவி குழந்தைகள் 2 பேரையும் கணவர்கிட்ட விட்டுட்டு சென்னைக்கு போய் அங்க உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அது தீரன் பாண்டியனுக்கு இன்னும் வசதியா போச்சு. சென்னைக்கு போய் பாலசுப்ரமணியனோட மனைவி கூட சுத்துறது, தங்குறதுன்னு இருந்திருக்காரு. அப்படி ஒன்னா சுத்துறப்ப போட்டோ எடுத்து அத பாலசுப்ரமணியனுக்கும் சக்திவேலுவுக்கும் அனுப்பி இருக்காரு தீரன் பாண்டியன். அது வரைக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு விலகிடலாம்னு நினைச்ச பாலசுப்ரமணியன் அப்பத்தான் மிருகமாகவே மாறியிருக்காரு. உறவு முறை மீறி ஊர் சுத்துறதே தப்பு, அதுல போட்டோக்களையும் அனுப்பி வெறுப்பேத்துற இவனை இனி விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இருக்காரு பாலசுப்ரமணியன். இதுக்கு மத்தியில தான் தானா வந்து சிக்கி இருக்காரு தீரன் பாண்டியன். டாஸ்மாக் கடை பக்கத்துல நின்று பாலசுப்ரமணியன், சக்திவேல், நவீன், மதியழகன் 4 பேரும் மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த தீரன் பாண்டியன் கிட்ட மது குடிச்சுக்கிட்டே பிரச்சனைய பேசி முடிக்கலாம்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்து பைக்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் தீரன் பாண்டியனுக்கு அவரோட உறவுக்கார தம்பி ஒருத்தர் கால் பண்ணி இருக்காரு. பாலசுப்ரமணியன் தன்னை கடத்திட்டதா சொன்னதும் தீரன் பாண்டியனோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. இடையன்பாறையில நிர்வாண கோலத்துல சடலமா கிடந்த தீரன் பாண்டியனோட உடம்புல 16 இடங்கள்ல காயங்கள் இருந்திருக்கு. அந்த காயங்கள்ல இருந்து வெளியேறின ரத்தம் தான் தீரன் பாண்டியன் கட்டியிருந்த லுங்கிய ரத்த கரையா மாத்தி இருக்கு.
அதோட பைக்ல இருந்து தரதரன்னு இழுத்துட்டு போனா ஏற்படுற காய மாதிரி தீரன் பாண்டியனோட கால்ல உராய்வும் இருந்திருக்கு. ஆயுதத்தால தாக்கி கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கலாம்னு சொல்ற போலீசார் பாலசுப்ரமணியன், சக்திவேல், நவீன், மதியழகன் 4 பேரும் சிக்கினாத்தான் தீரன் பாண்டியனை எப்படி கொன்னாங்கன்னு முழுமையா தெரிய வரும்.